ஆனாலும் ஒரு ட்ரூத் ஒன்று சொல்லட்டுமா, யார் ஃபேமிலியை பற்றி நிறைய வெளியே பேசுவான்னு? ஓன் ஃபேமிலியை பற்றி, மற்ற ஃபேமிலியை பற்றி இல்லை. கிறிஸ்தவ குடும்பங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்குறோமோ, நீங்கள் ஜோம் பண்ணி பைபிள் வாசித்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஜோம் பண்ணி பைபிள் வாசிப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்றைக்குமே நம்ம பார்க்குறது முக்கியமான டாபிக் தான். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, தலைப்பு. இது குடும்பத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவையான பல காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன டாபிக் காலையில் பார்த்தீங்க? சந்தேகம், டவுட், சஸ்பிஷன். சரியா? அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். சந்தேகம் அப்படின்னா என்ன? என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சந்தேகம்னா என்ன? பரலோகத்தில் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சந்தேகம்னா என்ன? சந்தேகம்னா அது ஒரு நிலையற்ற, உறுதியற்ற, இது இருக்கலாமோ அப்படின்ற ஒரு காரியம்தான், ஒரு பதம் தான் சந்தேகம். இது இருக்கலாமோ அப்படின்றது அனுமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் அசம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம பேசுகிறப்பே சொல்லுவோம் தெரியுமா? ஐ அஸ்யூம் திஸ் டு பி, ஐ அஸ்யூம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அஸ்யூம் அப்படின்றது அது பாசிட்டிவ் ஆங்கிள், நேர்மறையான காரியம். ஆனால் டவுட், சந்தேகம், சஸ்பிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதிர்மறையான நெகட்டிவ் ஆங்கிள். அசம்ஷன் பண்ணலாம், அஸ்யூம் பண்ணலாம். இது இப்படி இருக்கலாமோ அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணலாம். புரியுதா? இது ரெட்டா இல்லை மெரூனா அப்படின்றது என்ன நம்ம அஸ்யூம் பண்ணுறது, அது பாசிட்டிவ் ஆங்கிள். டவுட்டுன்றது, சந்தேகம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவ், எதிர்மறையாக நம்ம குடும்பத்தை தாக்கக்கூடியது. சரியா? இந்த அசம்ஷன் கொஞ்சம் டீப்பாக ஒரு டெப்த்துக்கு கீழே போகும்னா அது டவுட்டாக மாறும். அதுக்கு கீழே கொஞ்சம் போகும் அப்படின்னாக்கா ஓவர் திங்கிங்காக மாறும், அதிக நேரம் யோசிக்கிறதா மாறும். யோசிக்கணுமா கேட்டிங்கன்னா, யோசிக்க வேண்டாமா? ஒரு மனுஷன் யோசிக்கணும். அதிகம் யோசித்தா என்ன ஆகும்? உடலுக்கு இளைப்பு. ரொம்ப ஓவராக யோசிக்கக்கூடாது. ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, ஈர பேனாக்கி பேனை டேஷ் ஆக்குறாங்களாம் அப்படின்வாங்க. சரியா? ஈர பேனாக்கி பேனை டேஷ் ஆக்குறாங்களாம், அந்த டேஷில் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. சரியா? அதுபோல் உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் ஓவர் திங்க், இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோ. எனக்கு ஒரு உறவு இருந்தாங்க, அவங்களாம் இதை பார்ப்பாங்க, அதனால் நான் எந்த உறவுன்னு சொல்லலை. ஒரு உறவு முறை. அவங்க ட்ரெயினில் எங்களுக்கு வருஷம் வருஷம் வருவாங்க எங்களை பார்க்குறதுக்கு. வட இந்தியாவிலேருந்து வருவாங்க. வரப்போ ட்ரெயினில் வருவாங்களா, 2-3 நாள் ட்ரெயினில் தான் அவங்களுக்கு ட்ராவல். அப்போ அவங்க வர்றப்போ, ஒரு வருஷம் கழித்து வர்றப்போ நான் எங்கள் கசின்ஸ் எல்லாம் பார்க்குறோம், எல்லோரும் சேர்ந்து பார்க்குறோம் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும் நமக்கு சொல்லுங்கள்? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்னெல்லாம் பண்ணுவோம், நம்ம எல்லாம் பண்ணுவோம். ஓடி போய் ஹக் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், முத்தம் கொடுப்போம். புரியுதா? அவங்க கையிலேருந்து பெட்டியை வாங்குவோம், பேக்கை வாங்குவோம், கீழே இறங்கி ஓடுவோம். நம்ம வயசுக்கு இப்போ நம்ம ஓட மாட்டோம், இந்த வயசில் நம்ம ஓட மாட்டோம். ஆனால் அந்த வயசில், வாலிப வயசு கீழேயோ யோசிச்சு பாருங்கள், மடமடன்னு படிக்கட்டில் இறங்கி நம்ம ரோடு வரைக்கும் கூட ஓடிடுவோம், வாங்க அப்படின்னு சொல்லி ஓடிப்போய் நம்ம ஹக் பண்ணுவோம். அதில் ஒரு முக்கியமான நபர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க நாங்கள் ஹக் பண்ண போகிறப்பையோ அப்படி இது பண்ண போகிறப்பில் இப்படி என்ன தொடாதீங்க அப்படின்வாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், நான் ஃபுல்லாக அழுக்காக இருக்கேன், நான் ஃபுல்லாக பாக்டீரியாஸாக இருக்கேன் அப்படின்வாங்க.
என்னமோ அவங்க பாக்டீரியாவே மாறிட்டா மாதிரி, டோட்டலாகவே அவங்க ஒரு பாக்டீரியாவே மாறிட்டா மாதிரி. அவங்க என்ன தொடாதீங்க, நான் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி குளிக்க போவாங்க, தலை குளிப்பாங்களா, குளிச்சுட்டு நம்ம டவலை யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே சொட்டை இப்படியே இப்படி வருவாங்க. அந்த டவலில் என்ன இருக்குமோ, இந்த டவலில் என்ன இருக்குமோ, எதுனாலும் ஒரு படி அதிகமாக தான் யோசிப்பாங்க. இருக்கிற விதத்தில் யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு படி எக்ஸசிவாக யோசிப்பாங்க. அவங்கள நாங்கள் வச்சு செஞ்சுருவோன்னு வச்சுக்கோங்க, கிண்டல் அடிச்சிருவோம் வீட்டில். அந்த மாதிரி ஒரு சில வீட்டில் ஒரு சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன செய்வோம்னு நமக்கு தெரியும். நம்ம வீடுகள் அப்படி இருக்கிறப்ப சரி காமெடியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓவர் திங்கிங். சரியா? ஓவர் திங்கிங் வில் லீட் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிடி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கப்பா. அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு சில பேர் கை கழுவிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? ஒரு சில பேர் சோஃபாவெல்லாம் கழுவுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்படலை, பார்த்துருக்கேன். நான் சொன்ன நபர் பார்த்தீங்களா, சொன்ன நபர் வந்து அந்த மாதிரி சோஃபாலாம் கழுவுவாங்க. சோஃபா கழுவுனா சோஃபா என்னத்துக்காகும்? நம்ம எவ்வளோ விலை கொடுத்து வாங்கி வச்சுருப்போம். சோஃபாவை கழுவுவாங்க. இவங்க வந்து உக்காந்துட்டு போயிருக்காங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அடுத்த தடவை நான் அங்கே போய் உக்காந்தா அவங்க அப்படியே என்ன எப்படி யோசிப்பாங்கன்னே தெரியல. எப்படிப்பா இப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சரி ஜாலியாக இருக்கும். அவங்க வந்தாலே அவங்க எங்களுக்கு மேட்டரே வேண்டாம், டைட்டிலே வேண்டாம், அவங்க தான் எங்களுக்கு சப்ஜெக்ட். புரியுதா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது அசம்ஷன். கொஞ்சம் டீப்பாக போனால் டவுட்டு, அந்த டவுட்டு கொஞ்சம் டீப்பாக போனால் ஓவர் திங்கிங், அதிக யோசனை. புரியுதா? அந்த யோசனை இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் OCD, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சந்தேகம் அப்படின்றது வந்து ஒரு மென்டல் ஹெல்த் டிஸார்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து, நான் ஒரு சில இதை படித்தேன், அந்த படித்தப்போ பார்த்தா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா அது ஒரு மென்டல் டிஸார்டர் அப்படின்னே சொல்கிறாங்க. இன்னும் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, எந்தெந்த காரியங்களினால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலைகள் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சரியா? எந்தெந்த சூழ்நிலைகள் நிமித்தமாக சந்தேகம் வருது, எந்தெந்த காரியங்களை செஞ்சால் அந்த சந்தேகங்கள் நம்மக்கிட்டேருந்து மாறும், இந்த ரெண்டே காரியங்களை தான் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. சரியா? அப்போ தான் கல்யாணம் இருக்கு, சந்தோஷமாக இருக்கணும்ல. இவருக்கு ஒரு டவுட். யாருக்கு? சத்தமாக தான் சொல்லுங்களேன், ஆம்பளைங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நான் இல்லைப்பா, அதனால் நான் சொல்ல மாட்டேப்பா அப்படின்ன மாதிரி. நீங்கள் தான் உங்களை மாதிரி ஒரு ஆண் தான். அவருக்கு ஒரு டவுட்டு, நம்ம மனைவிக்கு காது கேட்குதா என்ன, கூப்பிட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா, என்ன இவா நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவருக்கு ஒரு கடுப்பு. அவர் என்ன பண்ணுறாரு, டாக்டர்கிட்ட போகிறார். அவர் மட்டும் போகிறார். போய் அவர் கேட்குறாரு, என் பெஞ்சாதி இவ கூப்பிட்டா பதிலே கொடுக்க மாட்டேங்கிறா ஐயா, கூப்பிட்டு பார்க்குறேன் பதிலே கொடுக்க மாட்டேங்கிறா, என்னன்னே தெரியல, அவள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல மனசில் அப்படின்னு போய் கேட்குறாரு. கேட்டவுடனே டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க உள்ளே சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதோ ஏதாவது ஒரு வேலையாக திரும்பி நிற்போம் பார்த்தீங்களா, திரும்பி நிற்கிறப்ப நீங்கள் பின்னாடி போய் ஒவ்வொரு இடத்துலேருந்து, அவங்க அங்கே நிற்கிறாங்க, ஜோஸ்மின் கொஞ்சம் இங்கே வாங்க, அவங்க இங்கே நிற்கிறாங்க அப்படின்னாக்கா இப்படி திரும்பி நின்றுக்கோ, இங்கே நிற்கிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் இங்கேருந்து கூப்பிடுங்க, ஜோசஃபன் அப்படின்னு கூப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா இங்கேருந்து கூப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா இங்கேருந்து கூப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா இங்கேருந்து கூப்பிடுங்க, ஒவ்வொரு இடமா மாறி மாறி கூப்பிட்டு பாருங்கள், அவங்க எந்த இடத்துல அவங்க உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்புறம் பக்கத்தில் வந்து கூப்பிட்டு பாருங்கள், எந்த இடத்துல ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு கரெக்டாக நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், அதுக்கு நான் உங்களுக்கு ரெமெடி கொடுத்துட்றேன், பதில், தேங்க்ஸ்மா, அது நான் உங்களுக்கு பதில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்காரு. அவர் என்னத்தை சொல்கிறது, அவர் அந்த ஆளுக்கு மேலே இருப்பார் போல் இருக்கு. இவர் உடனே ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அம்மா கிச்சனில் இருக்காங்க, சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்கேருந்து கேட்குறாரு, ஹாலில் இருந்து, ஜோசஃபன்னே பேர் வச்சுக்கலாம் சரியா, ஜோசஃபன் குழம்பு என்ன குழம்பு வைக்கிற அப்படின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். சத்தமே இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து பக்கத்தில் வர்றாரு, ஜோசஃபன் குழம்பு என்னடி வச்சிருக்க, சத்தமே இல்லை.
இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பக்கத்துலேயே வந்துடுறாரு. ஏ ஜோசஃபின், குழம்பு என்ன தேடி வச்சுருக்க இவ்வளோ பக்கத்தில் இருந்து? குழம்பு என்ன ஒன்றை தானே பேசிக்கிட்டு இருங்க. யோ 3 தடவை மீன் குழம்பு மீன் குழம்பு மீன் குழம்புன்னு கத்திக்கிட்டே இருக்கேன். 3 தடவை கத்திக்கிட்டு இருக்கேன். உமா காதிலே விழலையா? நமக்குள்ளே என்ன இருக்குன்றதை காமிச்சு கொடுக்கறது தான் இந்த சப்ஜெக்டே. மற்றவங்களுக்குள்ளே இல்லை கிடையாது. நம்ம அடிக்கடி இப்படி காமிப்போம் தெரியுமா? நமக்குள்ளே என்ன இருக்குன்றதை காமிச்சு கொடுக்கறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிற டைட்டில். புரியுதா? இதனோட காரணங்கள் என்ன? சந்தேகம் ஒரு குடும்பத்தில் வர்றதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் காமனாக வர்ற காரணங்கள் நம்ம அதை ரிவைஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அப்படின்னு எனக்கு பட்டுச்சு. அதனால் காமனாக வர்ற காரணங்களை நான் எழுதிட்டு வந்திருக்கேன். முதல்ல இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கணவன் மனைவி, நம்ம கப்பிள்ஸாக இருக்கிறதுனால நம்ம கப்பிள்ஸ் இந்த காரியத்தை மட்டும்தான் டீல் பண்ண போகிறோம். மற்றபடி டவுட் பல்வேறு விதத்தில் வரும். சரியா? இப்போ அப்பா ஒரு சில ஃபேமிலியில் பிள்ளைகளை நம்ப மாட்டாங்க, பையன்மாரை நம்ப மாட்டாங்க, பொண்ணை நம்ப மாட்டாங்க. எங்கே போய் சுற்றிட்டு வர அப்படின்வாங்க. அது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும், பேக்கு போட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும். எங்கே போய் சுற்றிட்டு வர அப்படின்வாங்க. ஏன்னா இவர் அப்படி இருப்பார். நான் ஒரு ஜோக் சொன்னேன் தெரியுமா? இவர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கும், இவர் அந்த பிரச்சனையை பிள்ளை மேலே தூக்கி போட்டுருவார். எங்கே போய் சுற்றிட்டு வர்ற? உன் கையில் பாக்கெட் மணி கொடுத்தேனேடா 100 ரூபாய், எங்கே போய் யார்கிட்ட போய் செலவழிச்சிட்டு வந்த பையன்கிட்ட கேட்பார். அந்த பையன் பாம்போல கேன்டீனில் என்னத்தையாவது தின்னுட்டு வந்திருப்பான். புரியுதா? அதனால் பல்வேறு ரிலேஷன்ஷிப் உறவு முறைகளில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னாக்கா, தம்பதியினர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிறதான காரியங்களை தான். ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு திருமணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பையன் சிட்டியில் இருக்கிறான், பொண்ணு கன்சர்வேட்டிவ் பேக்ரவுண்டில் ஒரு வில்லேஜ் லைஃப்பில் இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கன்சர்வேட்டிவ் அப்படின்னாக்கா ஒரு பழமையான அப்படின்னு எடுத்துக்கலாம். கன்சர்வேட்டிவ் அப்படின்னா தமிழாக்கம் பழமையான. நான் எப்படி சொல்ல விரும்புகிறேன்னா, பல காரியங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகாத ஒரு நபர். இப்போ நமக்கு சிட்டியில் இருக்கிற ஆட்களுக்கு பல காரியங்கள் நமக்கு தெரியும், நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஏன்னா நமக்கு ஒன் ஆஃப்டர் தி அதர் பல நபர்களை நம்ம பார்க்குறோம், பல பேரை சந்திக்கிறோம். சரியா? ஆனால் கிராமத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஷட் டவுன். எப்போ சூரியன் கீழே போதோ எல்லா வேலையும் ஷட் டவுன். காலையில் 4 மணிக்கெல்லாம் டான்னு முழிச்சு சாணியை போட்டு நல்லா போட்டு அழகாக மொழிவி விட்டு, இதை நான் பார்த்துருக்கேன். நான் அல்லியந்தில் நான் தங்கியிருப்பேன். நான் விபிஎஸ்க்கு 1 வாரம் அந்த மாதிரி தங்கி இருக்கிறப்ப அங்கே கண்கூடாக பார்த்துருக்குறேன். எங்கள் ஊர் சைடுகளுக்கெல்லாம் போனால் இதெல்லாம் பார்த்துருக்குறேன் நான். அதனால் சொல்கிறேன், நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அதனால் கன்சர்வேட்டிவ் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி கொண்டு வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு பல காரியங்கள் தெரியாது, புரியாது. அவர் லேட்டாக வர்றாரு அப்படின்னாக்கா இந்த பொண்ணு மனசில் என்ன இருக்கும்? லேட்டாக அந்த பொண்ணு சூரியன் அஸ்தமித்த உடனே இவங்கெல்லாம் தூங்க போயிடுவாங்க. அப்படியே வாழ்க்கையில் பழகிட்டு சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இவர் வேலைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணோட மனசில் என்ன இருக்கும்னா, இவர் சரியான மனுஷன் தானா, சரியான ஆளுக்கு தான் நம்மளை கல்யாணம் கட்டி கொடுத்துருக்குறாரா? புரியுதா? இந்த காரியங்களை சொல்கிறப்ப நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே அப்படியே பல காரியங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஓ, இதனால தான் இந்த பிரச்சனைகள் நம்ம ஃபேமிலியில் இவங்களுக்கு இப்படி இருக்கோ, அவங்களுக்கு இப்படி இருக்கோ, இல்லை எனக்கே இந்த மாதிரி இருக்கோ அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு கன்சர்வேட்டிவ் ஒரு மனைவியோ, கன்சர்வேட்டிவ் ஒரு ஹஸ்பண்டோ, ஒரு சிட்டி பாயோ சிட்டி கேர்ளோ இணையும் பொழுது அந்த இடத்துல வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் உண்டாகும். பல காரியங்கள் டிஃப்ரென்ஸ் உண்டாகும். ஏன்னா எக்ஸ்போஷர் இருக்காது. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு, சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேனே, என்னுடைய கணவர் போதகர் குடும்பத்திலே வளர்ந்து பிறந்தவங்க. எனக்கு போதகர் குடும்பத்தில் நான் வளர்ந்து பிறந்தவ கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கே போகிறேன். அதுக்கு 4 வருஷத்துக்கு அப்புறம் பாஸ்டர் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. சரியா? 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஞானஸ்தானமே எடுத்திருக்கேன். ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டதே 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷத்துக்கு அப்புறம் எங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாஸ்டர் ஒய்ஃபு. அப்போ யோசிச்சு பாருங்கள், தெரியவே தெரியாது இவங்க என்ன செய்வாங்க, இவங்க எப்படி இருக்கணும், ஒன்றுமே தெரியாது. எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவேன், எல்லாத்தையும் உட்காந்து ஒவ்வொருத்தரோட மூவை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இதே தான் என் வேலை. சிட்டியில் வளர்ந்தாலுமே நமக்கு ஒவ்வொரு அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் அண்ட் கல்ச்சர் மாறுபடுது பார்த்தீங்களா?
புரியுதா? எங்கள் வீட்டு கலாச்சாரம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, இங்கே பாஸ்டரோட வீட்டு கலாச்சாரம் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. நான் அயல் கிரகத்தார் அப்படின்னு சொல்லலை, அப்படி சொல்ல வரல. நான் நினைக்கிறேன் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? எங்களுடைய பழக்க வழக்கங்கள் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. புரியுதா? எங்கள் வீட்டில் யாராவது வெளியே இருந்து வந்தாங்க அப்படின்னாக்கா வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு எங்கள் அப்பா அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் என் கணவர் அதை மாற்றினாங்க, வணக்கம்னு சொல்லாத பிரேஸ் தி லார்டுன்னு சொல்லு அப்படின்னாங்க. வாங்க உட்காருங்க வணக்கம், இது வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. புரியுதா? இதுதான் நான் கல்யாணத்துக்கு அப்புறமாவும் சொன்னேன், வாங்க உட்காருங்க வணக்கம் அப்படின்னு சொல்லுவேன். புரியுதா? என் கணவர் வந்து எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, வாங்க வணக்கம் வாங்க உட்காரு இல்லை, வாங்க உட்காருங்க பிரேஸ் தி லார்டுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி ஒன்னொன்றுத்துக்கும் சிட்டியில் இருக்கிறவங்க நமக்கே இப்படி மாறுது அப்படின்னா, இந்த மாதிரி கன்சர்வேட்டிவ் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ திருமணத்தில் இணையிறப்ப அங்கே டவுட் வருமா வராதா சொல்லுங்கள். நிறைய காரியங்கள் தெரியாது, புரியாது, க்ளோஸ்ட் ஹார்ட்டாக இருக்கும். புரியுதா? அப்படி இருக்கிறப்ப நிறைய சந்தேகங்கள் எழும்ப வாய்ப்பு இருக்குது. இது எப்படி போகும் அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த சந்தேகம் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த சந்தேகம் வந்து எப்படி போகும் அப்படின்றத நான் உங்களுக்கு பின்னாடி அப்படியே சொல்கிறேன். சரியா? அடுத்தது பார்ப்பீங்க அப்படின்னாக்கா கம்ப்ளெக்ஷனை வச்சு, ஒரு சில ஆண்கள் எனக்கு வந்து பொண்ணு வந்து எப்படி இருக்கணும், அப்படியே இப்படி சுண்டுனா சொல்லுங்க. இது வந்து நம்ம போதகரோட அப்பா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. எப்படி வருமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. சுண்டுனா ஆமாம் எல்லாம் வரும். சுண்டுனா ரத்தம் வரணும். சரி, சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரியே பொண்ணை கல்யாணம் கட்டி வச்சாச்சு. இப்போ அந்த பொண்ணு அங்கே பார்க்கக்கூடாது, இங்கே பார்க்கக்கூடாது, ஃபோன் எடுத்து பேசக்கூடாது, ஒரு ஆள்கிட்ட பேசிடக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. அப்படின்னா சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி பார்த்தாச்சு. இப்போ ஒரு ஆள்கிட்ட பேசுனா தப்பு. புரியுதா? மார்க்கெட் போனால் தப்பு, ஃபோனில் பேசினா எவனோட பேசுகிறடி, யாரோட பேசுகிறடி. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளெக்ஷனால். அதே மாதிரி ஆண்கள் பெண்களை காட்டிலும் அதிகமாக, நான் எல்லா ஃபேமிலிஸ்லையும் அப்படி சொல்ல வரல, ஒரு சில ஃபேமிலிஸில் இது பயங்கரமாக இருக்குது தெரியுமா. பெண்களை காட்டிலும் ஆண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா பயங்கரமாக, அவங்க சுண்டுனா ரத்தம் வர்ற மாதிரி இருப்பாங்க. அது ரேராக நடக்கிற காரியம் பொதுவாக. அதையும் சொல்லிக்கணும்லப்பா, அதான உண்மை. ரேராக நடக்கிற காரியம் அது. ஏன்னா அவங்க அலையிறாங்கல்ல, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், அதனால சொல்ல வரேன், தப்பாக நினச்சிக்காதீங்க போய் யாரும். புரியுதா? ஏன்ட்டா அன்றைக்கி யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு வாலிப பிள்ளை பேசுகிறப்ப, எங்களை எந்த மண்ணில் உண்டாக்குனாங்க ஆண்டி அப்படின்னு. எனக்கு தெரியாதுரா அப்படின்னு. எனக்கு தெரியாது. பெண்களெல்லாம் எந்த மண்ணில் உண்டாக்குனார் ஆண்டவர், எங்களெல்லாம் எந்த மண்ணில் உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லி சிரிப்பாக பேசிக்கிட்டு இருந்தான் ஒரு வாலிப பையன். நம்ம சர்ச் பிள்ளை தான் பேசிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்களுக்கு சந்தேகம் வரும். நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கே இருந்துட்டு வர்றீங்க? அவர் பாம்போல் வருவார், அப்ராணியாக இருப்பார், இன்னோசென்ட்டாக இருப்பார். புரியுதா? எதையாவது வாங்கிட்டு வந்தால் மிச்ச பாதியை எங்கே, அவர் அரை கிலோ டப்பாவில் நீங்கள் கடையில் நம்ம அல்வா வாங்குவோன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெரிய டப்பாவில் பாதியில் வச்சு கொடுப்பாங்க. அரை கிலோ வாங்கினா அது பார்க்குறப்பே டவுட் வந்துடும், மிச்ச பாதி எங்கே போச்சு. மிச்ச பாதி அவங்க ஒழுங்காக தான் அளந்து கொடுத்துருப்பாங்க, அந்த டப்பா சைஸுக்கு பாதி தான் இருக்கும். மிச்ச பாதி யார்கிட்டையா கொடுத்துட்டு வந்த. அதோட அந்த அந்த பேசிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கம்ப்ளெக்ஷன். எல்லா குடும்பத்திலும் இல்லை, ஒரு சில குடும்பத்தில் இது நடக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொசசிவ்னஸ் வந்து நம்ம ஓன் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா, சிஸ்டர் தீபா யார்? உங்கள் மனைவி, யூ ஆர் ஓனிங் ஹர். இப்போ பிரதர் யார்? உங்கள் கணவர் அப்படின்னாக்கா யூ ஆர் ஓனிங் ஹிம். என் கணவர் அப்படின்னு நான் ஓன் பண்ணுறேன். புரியுதா? அவங்களுக்கு நான் ஒருத்தி தான் மனைவி, ஹீ இஸ் ஓனிங் மீ. பொசசிவ்னஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, யார்கிட்ட எந்த ஒரு, அதாவது கொஞ்ச நேரம் ட்ரிஃப்ட் ஆனால் கூட, ட்ரிஃப்ட்னு சொல்லக்கூடாது, கொஞ்ச நேரம் டைம் மற்றவங்கள்ட்ட ஸ்பெண்ட் பண்ணால் கூட, நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இங்கே இருக்கிறப்ப நீ யார்கிட்ட நீ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற? நம்ம பெண் பிள்ளைகள்கிட்ட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நீங்கள் என் குடும்பத்தில் நடக்குதுன்னு நினச்சி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. என் குடும்பத்தில் இது வரைக்கும் அப்படி நடந்தது கிடையாது. ஐ ஹவ் காட் அ வண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட், எக்ஸலண்ட் ஹஸ்பண்ட், எக்ஸலண்ட். He understands me to the core. I am so thankful. நான் ரொம்ப நன்றி உள்ளவளாக இருக்கிறேன் என் ஹஸ்பண்ட்க்கு. ஏன்னா ஒரு சில காரியங்கள் பேசுகிறப்ப ஜனங்கள் வந்து இவங்க ஃபேமிலியில் நடக்குது போல் அப்படின்னு வந்து எடுத்துக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன், நான் பேசுகிற டாப்பிக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் எந்த ஒரு இதில் நான் டைட்டிலில் நான் அப்படியே சொல்லி நான் அப்படியே பேசுகிறேன். அன்றி என் குடும்பத்தில் நடக்கிறத நான் பேசலை. ஒரு பாயிண்ட் கூட என் குடும்பத்தில் நடக்கவில்லை அப்படின்றத கர்த்தர் முன்னாடி சொல்லிக்கிறேன். நான் I've got an excellent husband who understands me. சரி, அந்த பொசசிவ்னஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, பெண்கள் கூட உட்காந்து பேசினா கூட நீ எப்படி அவளோட உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நம்மளை மாதிரி செட்டப்பில் இப்படியே ஒரு ட்ராமேட்டிக்காக ஒன்று நான் உங்கள் கண்ணு முன்னாடி எடுத்து வைக்கிறேன். நம்மளை மாதிரி செட்டப்னா என்ன அர்த்தம்? சர்ச்சு மினிஸ்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லார்ட்டையும் எல்லாரும் பேசி ஆகணும். நானும் எல்லார்ட்டையும் பேசி ஆகணும், என் கணவரும் எல்லார்ட்டையும் பேசி ஆகணும். என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, டாக்டர் ஃபேமிலி. ஒரு டாக்டர்னு இருந்தால் ஆண்கள் மட்டுமா வருவாங்க, பெண்களும் தான் பேஷண்ட்ஸ் வருவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்கள் அம்மா வந்து நீ எப்படி அவளுக்கு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் தொலைஞ்சுது. அது வந்து ட்ரஸ்ட்டு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிறதான ட்ரஸ்ட்டு. இந்த டவுட்டு என்ன பண்ணுமா, நம்ம ஹஸ்பண்ட் மேலே ஒய்ஃப் மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டை வந்து இரோடு பண்ணிவிடுமா. இரோடு, மண்ணரிப்பு அப்படின்வாங்க, சொல்லுவாங்க தெரியுமா? இரோடுனா என்னென்னா அரிப்புன்னு அர்த்தம். உங்கள் கணவர் மேலே மனைவி மேலே வச்சிருக்கிற அந்த ட்ரஸ்ட்டு அதை வந்து இரோட் பண்ணி விட்டுரும். அந்த மாதிரி எதுவும் நடக்காமல் ஆரம்பிக்காமல் அதை பார்த்துக்கோங்க. கடைசி ஒரு முக்கியமான ஒரு காரியம் இதில் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுப்பா, ஓகேவா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆகுது. நீ பப்பட் ஷோ பார்க்க போலையா? உனக்கு தனியாக நடக்குதே மேலே. சரி, ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஆசையாக என் ஹஸ்பண்ட் என்னோட ஒய்ஃபு அப்படின்ற ஒரு அன்பு. ஏதோ ஒரு நேரத்தில் அவங்க ஒன்றா இருக்காங்க, ஒரு பகல்லையோ ஒரு இரவு வேளையிலையோ அவங்க ஒன்றா இருக்கிறப்ப அவங்க யோசிக்கிறாங்க, என் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் பேசுகிற வார்த்தைகளை நல்லா கவனிங்க. என் வாழ்க்கையில் நடந்த எல்லா காரியங்களையும் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில பேர் வாழ்க்கையில் க்ரஷ் இருக்கும் தெரியுமா? க்ரஷ்ஷு, இன்ஃபேக்சுவேஷன், பப்பி அஃபேர், பப்பி லவ்னுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்ஃபேக்சுவேஷன், க்ரஷ் அப்படின்னாக்கா, ஒரு ஆண் மேலே அவர் நேசிச்சிருக்க மாட்டார், அவர் லவ் பண்ணியிருக்க மாட்டார், ஆனால் நான் லவ் பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு வந்து க்ரஷ் இருக்குன்னு அர்த்தம். யார் மேலே? இப்போ வந்து அவர் கணவர், இப்போது கணவர் இல்லை அப்படி யோசிச்சுக்கோங்க. அவர் வந்து ஒரு பையன், நான் வந்து ஒரு பொண்ணு, சரியா? எனக்கு அவர் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னாக்கா, அவருக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. இந்த க்ரஷ் எப்போ வருது? 7வது படிக்கிறேன் நான், வந்து இப்போ 7வது படிக்கிறேன். அவரும் என்னோடய கிளாஸில் 7வது படிச்சுக்கிட்டு இருக்கார். நாங்கள் 2 பேரும் 7வது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? அப்போ எனக்கு யார் மேலே? என் கிளாஸில் படிக்கிற ஒரு பையன் மேலே ஒரு க்ரஷ் வந்துருச்சு. அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியாது, அது பாட்டுக்கு ஸ்கூலுக்கு வருது, அது பாட்டுக்கு வீட்டுக்கு போகுது, புரியுதா? அது க்ரஷ்ஷு. அதே போல் இன்ஃபேக்சுவேஷன், பார்த்த உடனே இந்த பையன் எவ்வளோ நல்லா இருக்கான், பேக்ரவுண்டே யோசிக்கிறது இல்லை, அந்த பையன் எப்படி நம்மளை காப்பாற்றுவான் அதை பற்றிலாம் யோசிக்கிறது இல்லை. ஜஸ்ட்டு அந்த அவுட் சைடு அந்த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை பார்த்து அப்படியே வர்றது தான் இன்ஃபேக்சுவேஷன். பப்பி லவ்னு வாங்க. இந்த வேர்ட் வந்து எனக்கு என் பிள்ளைங்க தான் சொன்னாங்க, அது பேர் தான் பப்பி அஃபேர்மா அப்படின்வாங்க. அந்த 7th 8th வர்றதுக்கு பேர் பப்பி அஃபேரா. நல்லா இருக்குல்ல அந்த வேர்டு, பப்பி அஃபேர். இப்போது இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தலை மேலே நமக்கு காக்கா எச்சம் விழுது அப்படின்னாக்கா, நம்ம அந்த எச்சத்தை என்ன பண்ணுவோம்? தொடச்சிடுவோம். இப்போ நீங்கள் இப்படி தெரியாமல் கை வைக்கிறீங்க, இந்த இடத்துல காக்கா எச்சம் இருக்குது, அதில் உங்கள் கையில் பட்டுடுது, அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்பவும் தொடச்சிருவீங்க. நீங்கள் வந்து அதை ஞாபகம் வச்சுருப்பீங்களா? அதாவது 2025 7:30 இந்த காக்கா எச்சத்தின் மேலே நான் கை வைத்தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு, எனக்கு கல்யாணம் ஆகுறப்ப அவரோட நான் தனியாக இருக்கிறப்ப, உங்களுக்கு தெரியுமா மார்ச் 2022 நான் ஒரு இடத்துல போய் நான் இப்படி கையை தெரியாமல் வச்சேன்னா காக்கா எச்சம் இருந்தது, பட்டுடுச்சுன்னா அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? இப்படி உக்காந்துருக்கிறவர்
கொஞ்சம் தள்ளி உட்காந்துப்பார், பயந்துருவார். உண்மையாக இந்த பொண்ணு ஒழுங்காக சுயாதீனமாக தான் இருக்கா, இல்லை கிறுக்கு பிள்ளையாக கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா? அது காக்கா எச்சம் மாதிரி. 7வது 8வதுல நடக்கிற ஒரு சில பப்பி அஃபேர்ஸும் சின்ன சின்ன இன்ஃபேக்சுவேஷன்ஸும் காக்கா எச்சம் மாதிரி. காக்கா எச்சத்தை தொடச்சி போட்டுட்டு டேட்டையும் டைமையும் நாளையுமா யோசித்து வச்சு புருஷன்கிட்ட சொல்லுவோம், இல்லை மனைவிட்ட சொல்லுவோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இதை நான் சொல்கிறப்ப நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட்டை டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வி ஹாவ் டு பி டிரான்ஸ்பேரண்ட். புரிஞ்சுக்கோங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மறைக்கணும் மூடணும் அப்படின்னு சொல்ல வரல. இது ஒரு மேட்டரே இல்லாத காரியத்தை ஒரு பெரிய பிம்பமாக்கி மேட்டராக்கி ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் உண்டாகும். அங்கே ஒன்றுமே நடந்திருக்காது, ஒன்றுமே இருந்திருக்காது. இது நான் ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, ஒரு இடத்துல நான் ரொம்ப டீட்டெயில்டாக இதை சொல்ல நான் விருப்பப்படலை. ஒரு தம்பி, புரியுதா, மேரேஜ் ரெஜிஸ்டரில் வந்து அவங்களோட அந்த தம்பியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாப்ப, மேரீட் ஆகி டிவோர்ஸ் ஆனேன் அப்படின்னு கொடுத்துருக்குறாப்புல. அந்த தம்பியை அந்த தம்பியை கூப்பிட்டு விசாரித்து பார்த்தா கல்யாணமும் ஆகலை, டிவோர்ஸும் ஆகலை. என்னடா அப்போ உன்னோட ரெஜிஸ்டர் எங்கே காமி, நீ இதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணதை அது கேன்சல் பண்ணியிருப்பாங்க டிவோர்ஸ் ஆச்சுன்னா, சரியா? அதுக்கு ஒரு தனி டாக்குமெண்ட் இருக்கும் கவர்மெண்ட்லேருந்து, அது எங்கடா காமி அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஆகலை ஆண்டி, அப்படியெல்லாம் இல்லை. அப்போ என்னடா சொல்ல வர்ற நீ? இங்கே வந்து நீ பதிஞ்சு வச்சிருக்க, என்னத்தை நீ சொல்ல வர்ற? இல்லை இல்லை நான் லவ் பண்ணேன். நான் சொன்னேன் ஏய் முதல்ல தாளி இது வரைக்கும் கல்யாணமே ஆக மாட்டேன், எவாடா கல்யாணம் கட்டுவா உன்னை? கூறுகட்ட குப்பை மாதிரி. எதுன்றது என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இதை போய் எழுதி வைப்ப. நீ கல்யாணமும் ஆகலை டிவோர்ஸும் ஆகலை, எவ்வளோ ஒருத்தைய லவ் பண்ணானு எழுதி வச்சிருக்கானா? கல்யாணம் அப்படி அவர் ஆச்சுமா அந்தமா என்ன சொல்ல, அப்படி ஒரு அன்பு, அப்படி இன்னும் அந்த அன்புலே இருப்பினா உனக்கு ஏழா எழுதுற நீ? கொஞ்சம் அந்த அன்பு போகிற வரைக்கும் இருக்கலாம்ல. இல்லை இல்லை ஆண்டி, இந்த காரியங்களை பெருசுப்படுத்தவே கூடாது. இது ஒரு பெரிய காரியமே கிடையாது. எப்பமோ நடந்த ஏதோ காக்கா எச்சம், காக்கா எச்சத்தை கொண்டு போய் பெருசாக மனைவியிட்ட கொண்டு போய் பேசிக்கிட்டு அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அவள் கேட்டுப்பா. பெண்களுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அவங்க அயன் பாக்ஸு. அவங்க எப்படி? ஆண்கள் சொல்லுங்க, சொல்ல மாட்டிங்களா? பரவாயில்ல, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் அயன் பாக்ஸ் தான், உள்ளதை உள்ளபடி ஒத்துக்கணும். சூடு இருக்குன்னே தெரியாது, தொட்டா சுட்டுறோம். எப்போ சூடு இருக்கு சூடு இல்லைன்றது தெரியாது. அயன் பாக்ஸு சூடு இல்லைன்னு பக்கத்தில் போனீங்கன்னா சுட்டுறோம். ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கே நீ? இந்த மாதிரி நடந்தது, ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடந்தது, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நடந்தது. இவர் இந்த தம்பி போய் எல்லாத்தையும் போய் மனம் விட்டு பேசுகிறேன்னு ஒரு 2 காக்கா எச்சத்தை சொல்லி வச்சுருக்காரு. 2 காக்கா எச்சத்தை, 7th ஸ்டாண்டர்ட் காக்கா எச்சம், 9th ஸ்டாண்டர்ட் காக்கா எச்சம். பெரிய விஷயம் இல்லை, அது க்ரஷ் மாதிரி. அது வந்து ஒரு அது உண்மையிலே காக்கா எச்சம் தான், புரியுதா? அதை வந்து சொல்லி வச்சுருக்காரு. இந்த பொண்ணு அப்படியாங்க, சின்ன வயசில் நடந்ததெல்லாம் அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. அப்படி தான் பொம்பளைங்க பேசுவாங்க, அப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கணுன்றதுக்காக அப்படி தான் பேசுவாங்க. உடனே நீங்கள் மூடி மறைச்சிடாதீங்க எல்லாத்தையும், அப்படி தான் பேசுவாங்க, புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் நான் ஏன்ப்பா தப்பாக நினைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா. இந்த ஆள் 7வது என்ன 7வதுல பண்ணது, 7வது 9வது 2 காக்கா எச்சம், 2த்தையும் ஒப்பிச்சிட்டார். என்னத்த சொல்ல, அவர் நைட் டியூட்டி பாவம், அதோட சமாதி. போயிட்டு 4 மணிக்கு வர்றாரு டியூட்டி முடிச்சுட்டு. யாரோட இருந்துட்டு வர? 9th ஸ்டாண்டர்டா 7th ஸ்டாண்டர்டா இன்னைக்கு வரைக்கும் உன்னை யார் காக்கா எச்சத்தெல்லாம் சொல்றா?
அது அது வந்து என் ஒய்ஃப்ட்ட நான் ஓப்பனாக இருக்கேன். இல்லை, எதை பேசணுமோ பேசணும், எதை ஃபில்டர் பண்ணணுமோ ஃபில்டர் பண்ணிடணும். கடைசி வரைக்கும் வாழ போகிறது நம்ம கூட யார்? நம்ம கணவர், நம்ம மனைவி. புரியுதா? நம்ம ரிலேஷன்ஷிப்பை எது நல்லா பூஸ்ட் பண்ணுமோ அதை சொல்லி நல்லா சந்தோஷமாக இருக்கும். எது பூஸ்ட் பண்ணும்? மனைவியை நல்லா பேம்பர் பண்ணால் மனைவிக்கு பயங்கர சந்தோஷமாயிடும். நீ அப்படி இருக்கடி, இதுடி அதுடி, நீ அப்படி பண்ணடி இப்படி பண்ணடி. சமையல் டப்பாவாக இருந்தால் கூட உன் சமையல் சூப்பாடி அப்படி இப்படின்னு என்னத்தையாக சொன்னால் அவ்வளோதான், ஃபேமிலி லைஃப் சூப்பர். அடுத்தது அவருக்கு என்ன தேவை? அவருக்கு அது அவரை நல்ல பூஸ்ட் பண்ணி பேசுறது அவருக்கு பிடிக்கும். அவருடைய வேலைகள், ஒரு சில காரியங்கள் செய்கிறது பிடிக்கும். என் மனைவி எனக்கு எவ்வளோ அவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் நம்மளை என்ரிச் பண்ணும். எது என்ரிச் பண்ணுமோ அந்த காரியங்களை பேசணும், அந்த காரியங்களை செய்யணுமே அன்றி தேவையில்லாத இந்த சின்ன சின்ன பப்பி காரியங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் டிரான்ஸ்பேரண்ட்டாக ஒன்ஸ் அகேன் ஐ மேக்கிங் இட் வெரி கிளியர். டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஹஸ்பண்ட்டை டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கணும். தேவையற்ற காரியங்கள், உங்கள் உறவை விரிசல் உண்டாக்குகிற காரியங்களை பேசக்கூடாது. அதுவும் யார் இப்போ தான் அவங்கள தெரியுது, புரியுதா? ஹஸ்பண்டை இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, ஒய்ஃபை இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு, புரியுதா? யாராவது ஒருத்தவங்க நான் என் ஹஸ்பண்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன்றவங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். நான் கீழே போட்டுறேன். ஏன்னா போன வாரம் ஒரு புது சுபாவம் ஒன்று வந்தது வெளியே. ஓகே, மனைவியை பற்றி ஃபுல்லாக மனைவியை பற்றி கண்டே பிடிக்க முடியாது. எப்படியோ யாரா கை தூக்குங்க பார்க்கலாம். பொம்பளைங்க நாளுக்கு நாள் மாறுவாங்க, யாரும் கை தூக்க முடியாது. எப்போ நம்ம சாவர வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்கிற ஒரு உறவு, அருமையான அழகான ஒரு ரசிக்கக்கூடிய ரம்யமான ஒரு உறவு இது, புரியுதா? அதனால் இதை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணாதபடி உங்கள் கம்யூனிகேஷன் இருக்கணும். சரி, நம்மளை வந்து எந்தெந்த காரியங்கள் இந்த சந்தேகத்திலிருந்து நம்ம மீட்டு கொண்டு வரும் அப்படின்றத பார்ப்போம். 4 காரியம். ஒன்று வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உரையாடல், கம்யூனிகேஷன். உங்கள் கம்யூனிகேஷனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், சரியா? ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது கணவன் மனைவி உட்காந்து பேசுங்க, வித்தவுட் ஹக்கிங் அண்ட் கிஸ்ஸிங். நான் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். இது நான் வேறு ஒரு ஊருக்கு நான் கப்பிள்ஸ் மீட்டிங் நடத்த போயிருந்தப்போ இந்த வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த வார்த்தை, வித்தவுட் ஹக்கிங் அண்ட் கிஸ்ஸிங், ஜஸ்ட்டு பேசிக்கிட்டு இருக்கணும். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப புதுசாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், வித்தவுட் ஹக்கிங் அண்ட் கிஸ்ஸிங், ஜஸ்ட் சிட் அண்ட் டாக். அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க உங்கள் ஃபேமிலிக்குள்ளே. எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க, ஃபில்டர் பண்ண வேண்டியதை ஃபில்டர் பண்ணிவிடுங்க, புரியுதா? பேச தெரியலையா, ஒரு செகண்ட் இப்படி கண்ணை மூடி, ஆண்டவரே நான் எதை பேசணும் அப்படின்றது கேட்குறதுல தப்பு இல்லை. அவர் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் தான் இருக்கார். நம்ம 2 பேர் நடுக்குள்ளே தான் இருக்கிறார் அவர். ஒரு நிமிஷம் கேட்டுக்கலாம், ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஹெல்ப்பர் பக்கத்தில் தான் இருக்கார். எஸ், ஹெல்ப்பர் பக்கத்தில் தான் இருக்கார். அதனால் ஃப்ரிக்ஷன் வராமல் அது பார்த்துக்கோங்க. 2வது என்னென்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்வாங்க. அதாவது சுய பரிசோதனை, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். 2 பசங்க இருந்தாங்களாம். ஒரு பையன் வந்து நிறைய குக்கீஸ் வச்சுருந்தானாம், குக்கீஸ், சரியா? இன்னொரு பையன் நிறைய மார்பிள்ஸ் வச்சுருந்தானாம், அழகழகாக மார்பிள் கல் வச்சுருந்தானாம். அப்போ இந்த 2 பேரும் ஒரே கிளாஸ்மேட்ஸு வர்றாங்க கிளாஸுக்கு. அவனுக்கு இவன் கையில் உள்ளதை பார்த்து ஆசை, இவனுக்கு இவன் கையில் உள்ளதை பார்த்து ஆசை. பொதுவாக பொம்பளைங்க தான் அப்படி ஆசைப்படுவாங்க இல்லை? சேலை வாங்க போகிறப்ப இங்கே பக்கத்தில் யாராவது சேலை எடுத்துருந்தா இங்கே சேலை எடுத்து போட சொல்லிட்டு அதை பார்த்துட்ருப்போம். அது நல்லா இருக்குல்ல. அவர் கூப்பிட்டு சொல்லுவாருமா, அம்மா 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 அப்படின்னு அவர் விரிச்சு இப்படி தூக்கி இவனுக்கு ரொம்ப ஆசை. அப்போ 2 பேரும் பேசுகிறாங்க. டே எனக்கு மார்பிள் தெரியாடா அப்படின்னு இவன் கேட்குறான். பி கேட்குறான், எனக்கு குக்கி பிடிக்கும், குக்கி தெரியாடா அப்படின்னு கேட்குறான். ரொம்ப சந்தோஷமாயிடுது, சரியா? 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஏ வந்து அவன் கையில் இருக்கிற குக்கீஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றான், பி வந்து அவன் கையில் இருக்கிற மார்பிள்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. 2 பேருக்கும் ஒரே ஜாலி சந்தோஷமாயிடுது. 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஏக்கு பிரச்சனை இல்லை, பிக்கு பிரச்சனை. ஏன் பிரச்சனை? அவன் யோசிச்சு பார்க்குறான் உட்காந்து, இவன் எதையோ என்கிட்ட மறைக்கிறான் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். ஏன்ற ஆன்சர் நீங்கள் சொல்ல போகிறீங்க.
நான் உங்களுக்கு 10 செகண்ட் டைம் கொடுக்குறேன். ஏக்கு பிரச்சனை இல்லை, ஏ மார்பிளை வாங்கிக்கிட்டான், சரியா? மார்பிளை வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடுறான். பியும் சந்தோஷமாக அவன் கையிலேருந்து குக்கி வாங்கிட்டு போயிடுறான். போயிட்டு ஏக்கு பிரச்சனை இல்லை, வீட்டில் சந்தோஷமாக அவன் பாட்டுக்கு அந்த மார்பிளை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான். பி வந்து வீட்டுக்கு போய் அந்த குக்கியை எண்ணி பார்க்குறான், அதை சாப்பிட்டு பார்க்குறப்ப பியோட மனசு வந்து யோசிக்குது. என்ன யோசிக்குது? ஏன் யோசிக்குது? சாப்பிடும் போதுன்னு தானே சொன்னேன், சாப்பிட்டு முடிக்கல. கேள்வியை கவனிக்கும். குக்கீஸ் மாதிரி இல்லை. ஓகே ஓகே, நீங்கள் என்ன சொன்னாலும் ரைட்டு தானே, சொல்லுங்கள். பின்னாடி இருந்து கெட்டு போனது நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. ஓகே, சூப்பராக போகுது இமேஜினேஷன். சொல்லுங்கள். ஓ, ஸ்டோன் கொடுத்துட்டோமே. ஓகே, குழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசை, எனக்கு இதுவும் வேணும் இதுவும் வேணும்னு யோசிக்கிறான்னு. ஓகே ஓகே, ரைட் ரைட். ஆனால் இந்த எந்த ஆன்சருமே நான் சொல்ல போகிறது கிடையாது. நான் வேற ஒன்று அவன் யோசிக்கிறான், சரியா? அவன் என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஜோபிக்குள்ளே கையை விடுறான். ஜோபிக்குள்ளே கையை விட்டு வெளியே எடுக்கிறான். எடுத்தா அவன் கையில் ஒரு நல்ல பெரிய மார்பிள் ஒன்று இருக்குது. அவன்கிட்ட நான் மார்பிளை கொடுத்தப்ப இந்த பெரிய மார்பிளை நான் வச்சுக்கிட்டேன், அழகான பெரிய ஷைனிங்கான மார்பிளை நான் வச்சுக்கிட்டேன். அதுபோல் அவனும் இந்த மாதிரி குக்கீஸை வச்சிருப்பானோ அப்படின்னு யோசிக்கிறான். தப்பு யார் மேலே? ஏ மேலேயா பி மேலேயா? சொல்லுங்க. பி மேலே தான், பி மேலே தான். அவன் செல்ஃப் ரியலைஸ் பண்ணலை. ஆனால் யோசிச்சு பார்க்குறான், ஒருவேளை என்ன மாதிரியே அவனும் இருப்பானோ. சந்தேகப்படுறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற காரியத்தை தான் அடுத்த நபர் செய்கிறதா எப்போவுமே யோசிப்பாங்க. அவங்க அதே காரியத்தை செய்வாங்க, அவங்க அதே மாதிரி இருப்பாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவியை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னா அவர் அதே மாதிரி பார்வையில் பார்க்குறவராக இருப்பார். அதனால் என் மனைவியும் இப்படி பார்ப்பாளோ, இப்படி பார்த்துட்டா, அந்த பையனை ஏன் பார்த்தா, இந்த ஆளையும் பார்த்தா, இந்த ஆளையும் பார்த்தா. ஏன்னா அவர் அப்படி பார்க்குறவராக இருப்பார், அவர் அப்படி பார்க்குறவராக இருப்பார். அதே ஆங்கிளில் மனைவியும் பார்ப்பார். when they self realize, ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்ஸை சொன்னேன்? கம்யூனிகேஷன், உட்காந்து பேசிட்டா பிரச்சனை இல்லை. ரெண்டாவது செல்ஃப் ரியலைசேஷன். மூணாவது என்ன போட்டிருக்கு அப்படின்னாக்கா, இன்டிமேட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். பல பேருக்கு பல வருஷங்களோ இல்லை சில வருஷங்களோ கழிந்த பின்பு இந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதான் பிள்ளைகள் தான் பிறந்துட்டாங்களே, இனிமேல் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எதுக்கு அப்படின்ற ஒரு குவெஸ்டன் மார்க், ஒரு இது தேவையா அப்படின்றது வந்துருச்சு. இல்லை இல்லை, நம்ம காட் என்ன சொல்லியிருக்காங்க? அது பரிசுத்த மஞ்சம். எஸ், அது பரிசுத்த மஞ்சம். ஒரு கணவன் மனைவி இணைக்கப்படுவதே ஒருவருக்கொருவர் அன்பும் பரஸ்பர உணர்வு, பரஸ்பர அன்பை பரிமாறிக்கொள்ளணுன்றதுக்காக தான். அதில் மூணாவது பாயிண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போட்டிருந்தாங்க. இன்டிமேட் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இருக்கிற குடும்பங்களில் மோஸ்ட்லி 85% ஆஃப் த டவுட் இருக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது, சரியா? நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சீக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப், கவுன்சிலர்ஸ் ஹெல்ப். குடும்பத்தில் இந்த மாதிரி யாராவது மாட்டியிருப்பாங்க அப்படின்னாக்கா, சீக் ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் ஹெல்ப். அப்படியே ஒரு ரேப் பார்த்துடலாமா? சந்தேகம். இந்த 4 பாயிண்ட்டை மட்டும் நம்ம யோசித்து பார்த்துருவோம். முதல்ல நம்ம சந்தேகத்துக்கு முன்னாடி வர்ற காரியம் என்ன? அசம்ஷன், அனுமானம். அப்போ நான் முடிச்சிட்டேன். ஆமாம், அசம்ஷன், அனுமானம். புரியுதா? ரெண்டாவது என்ன? அனுமானம் கொஞ்சம் டெப்த்துக்கு போச்சுன்னா அது டவுட்டாக மாறும், சந்தேகமாக மாறும். அது இன்னும் டெப்த்துக்கு போச்சுன்னா ஓவர் திங்கிங். நமக்கு இப்போ நீங்கள் இப்படி பாருங்களேன், இப்படி பாருங்களேன், எல்லாரும் இப்படி பாருங்களேன், இப்படி பார்க்குறீங்க. நம்ம சுவாசிக்கிறோம், காற்று இருக்குது. இந்த காற்றுல ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஒன்றும் தெரியல. இப்போ நமக்கு வெளியே போய் மேலே பார்க்குறோம், ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுமா? தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, 5 லேயராக அந்த காற்று லேயர் பிரிஞ்சிருக்கு. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்னு 5 லேயர் பிரிஞ்சிருக்கு.
அப்படியே கீழே இருந்து மேலே போனான். புரியுதா? 5 லேயர் பிரிஞ்சிருக்கு. அதே போல தான் இது. அசம்ஷன் கொஞ்சம் நமக்கு டெப்த் ஆச்சுன்னா அது சந்தேகமாக மாறும், கொஞ்சம் டெப்த் ஆச்சுன்னா ஓவர் திங்கிங்காக மாறும், கொஞ்சம் டெப்த் ஆச்சுன்னா அது ஓசிடியாக மாறிடும். அந்த ஓசிடி லெவலுக்கு வர்றப்ப எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும், எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஒரு 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 மென்டல் டிஸார்டருக்கு முந்தின இருக்கிறதான ஸ்டேஜ் தான் ஓசிடி. கை கழுவிக்கிட்டு இருப்பாங்க, சோஃபாவை கழுவுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. ஐயோ அதில் எக்கச்சக்கமாக போட்டிருக்கு, அந்த புக்கில் ஏகப்பட்டது என்னென்னமோ போட்டிருந்தது. உயிரோடு இருக்கவே விட மாட்டாங்க. அப்படி உட்காந்த தப்பு, இவங்க தப்பு, இவங்க அவங்களால வேலையில் கூட நிலச்சி நிற்க முடியாது. நான் இப்படிப்பட்ட ஆட்களை நான் பார்த்துருக்குறேன். வேலையில் கூட நிலச்சி நிற்க முடியாது, வேலையில் கூட. அப்படி ஒரு நபரை நான் பார்த்துருக்கேன். சரியா? ஒரு 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 டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அந்த நபர் சொல்கிறாப்புல, அவங்க வீட்டுக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்காங்கப்பா அந்த நபர். அவங்க சொல்கிறாங்க, மேலே வந்து அவர் வந்து நல்லா கை நிறைய சம்பாதிக்கிற ஒரு மனுஷன், ஆனால் இந்த மாதிரி ஒரு ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ், இந்த டிஸார்டர் இருக்கிறதான ஒரு மனுஷன். சரியா? அவர் வீட்டு மாடியில் நின்றுட்டு இருந்திருக்காரு, ஃப்ளைட்டு போயிருக்கு. அவர் சொல்கிறாரு, அவர் அந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு சில பேர் வந்து என்னை பார்த்துட்டே போகிறாங்க. எதுக்கு? நான் வந்து நான் சம்பாதிக்கிற பணம் வந்து அவங்களுக்கு தேவை, புரியுதா? நான் வேலையில் இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க கண்காணிச்சுக்கிட்டே போகிறாங்க. எத்தனை ஃப்ளைட்டு போகுது இப்போ? என்னை கண்காணிக்கிறதுக்கு தான் இத்தனை ஃப்ளைட்டு போகுது. லூஸு. நல்ல பையன் ஆக்சுவலாக. எப்படி தான் இப்படி மாறினானோ தெரியல. எப்படி தான் இப்படி மாறினானோ தெரியல. அந்த பிள்ளை ஃபோன் பண்ணி சொல்லணும், ஏக்கா இது என்னக்கா இது, எனக்கு ஒன்றுமே புரியல. தக்காளி வாங்கிட்டு வந்தா கவுண்ட் பண்ணுறது, ஷோ இந்த ஒரு பல்பு, அந்த பல்புக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து காசு போடணும். எல்லாரும் சேர்ந்து காசு போட்டால் ஒருத்தர் 100 ரூபாய். அந்த 100 ரூபாய் என்கிட்டருந்து யார் தெரியுமா வாங்கணும்னு பார்க்குறா? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, அந்த அந்த குரூப் தான் என்கிட்டேருந்து எல்லாத்தையும் சக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. சம்பளம் இருக்குது 1 லட்சத்துக்கு மேலே. நீங்கள் வேற சம்பளம் 1 லட்சத்துக்கு மேலே. 1 லட்சத்துக்கு மேலே யாருக்கு சம்பளம் கொடுப்பாங்க? நல்லா வேலை பார்க்குறவங்களுக்கு தானே கொடுப்பாங்க, சும்மா தோலாந்துருத்திக்கா கொடுப்பாங்க? அவ்வளோ நல்ல வேலை பார்த்து, அவ்வளோ ஞானம் அந்த தம்பிக்கு, அவ்வளோ மூளை அந்த தம்பிக்கு. ஐயோ இப்போ பார்த்தீங்கன்னா காலை எடுத்து வைக்க முடியாது அந்த பிள்ளை. சந்தேகம் எல்லாத்துக்கும் சந்தேகம். ஸோ இந்த காரியங்கள் தான் நம்ம சந்தேகம் படுவதனால நம்ம ஃபேமிலியில் கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் வரும். அந்த ஃப்ரிக்ஷனை தடுக்கணுன்னா இந்த காரியங்கள் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, நம்ம என்னோட டைம் முடிஞ்சுது. நீங்கள் சீக்கிரம் வரணும். ஸ்தோத்திரம். ஒரு அழகான செஷனை நம்ம வந்து கேட்டோம். சந்தேகம், சஸ்பிஷன். நானும் என்னுடைய பங்குக்கு சஸ்பிஷனை பற்றி சில வார்த்தைகளை நானும் சொல்லுகிறேன். அப்போ சந்தேகம் எப்போ வருகிறது அப்படின்னா, நீங்கள் உங்கள் கணவரையோ மனைவியோ நம்பாத பட்சத்தில் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அதில் தான் சந்தேகம் எப்போவுமே வரும். அங்கே தான் ஆரம்பிக்குது. சொன்ன மாதிரி அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டது தான் எப்போவுமே ரொம்ப நல்லது. ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட். சந்தேகப்பட்டு நீங்கள் ஒன்றுமே சாதிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பொதுவாக பார்த்தால் உலக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிற காரியம், அதிகமாக தவறு செய்கிறவர்கள், குடும்பத்துக்கு துரோகம் செய்கிறவர்கள் பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் அப்படின்னு இது இன்டர்நெட் சொல்லுகிற இது உண்மைதான், உலகத்தில் பார்க்குறதான ஒரு காரியம். ஆனால் இந்த காரியங்களில் சந்தேகப்பட்டு நம்ம யாரையும் ஒன்றும் சாதிக்கவும் முடியாது. அப்போ ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட் அந்த இடத்துல கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ நம்பிக்கை போயிடுது. நம்பிக்கை போகும்போது சந்தேகம் வருது. யாரோட இவ பேசுகிறா, இவர் யாரோட நம்மளை விட்டுட்டு ரொம்ப நேரம் பேசுகிறாரு,
யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படின்ற இந்த சந்தேகங்கள்லாம் வருது. இதுக்கு தொடர்ந்து இடம் கொடுத்தா இதுக்கு பின்னால் என்ன இருக்குது? சந்தேகத்திலேயே இருந்தோன்னா அதுக்கு பின்னால் பயம் இருக்கிறது. ஃபியர். ஃபியருக்கு இடம் கொடுத்தா அந்த ஃபியரில் கடவுள் இல்லை, ஆண்டவர் இல்லை. கரெக்ட் தானா? அப்போ சந்தேகத்தினுடைய வெரி இம்பார்ட்டண்ட் ரூட் காஸ் பயம். நீங்கள் பயப்பட்டு வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்க முடியாது. நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்களோ அதில் நீங்கள் விழுந்துருவீங்க. நீங்கள் சந்தேகப்பட்டு இவர் இப்படி பண்ணுறாரோ அப்படி பண்ணுறாரோ, இவா இப்படி போகிறாளோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யோபு மாதிரி பயந்த காரியம் நேரிடும். அதனால் சந்தேகன்றது அவ்வளவு டேஞ்சரான ஒரு காரியம். அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. முதல்ல அது மனுஷீக ரீதியில் ஒரு வேளை முதல்ல வரலாம். ஆனால் அதை வேர் விட்டு அதை யோசித்து யாரும் கணவனும் சாதிக்க முடியாது, மனைவியும் ஒன்றும் சாதிக்க முடியாது. யூ ஆர் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஈச் அதர். யூ ஆர் கோயிங் டு இதில் மிக முக்கியமாக டிஸ்ட்ராய் யுவர் செல்ஃப், டிஸ்ட்ராய் யுவர் ஃபேமிலி. அதனால் தேவன் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஒரு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. ஆமென். சரிதானா? ஆமாம். அதனால அப்படி ஒரு தெளிந்த புத்தியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு இடம் கொடுக்கும்போது, இப்போ என் மனைவி சொன்னாங்கல்ல, அந்த தம்பி எனக்கு ரொம்ப அறிமுகமானவர், ரொம்ப எனக்கு பிடிச்ச தம்பி. அவ்வளோ படித்தவர், என்னை விட அதிகமாக படித்தவர், என்னை விட வயசு கம்மி தான். நான் அவருக்கு பாஸ்டர். ஒரு தடவை அப்பப்போ என்னை பார்க்கும்போது எப்படி வந்து நிற்பார்னா இப்படி தான் வந்து நிற்பார். எனக்கு அது ஆச்சரியமா, இவன் என்ன இப்படி நிற்கிறான். ஆனால் அப்படி சொல்லுங்க பாஸ்டர். எஸ் பாஸ்டர் அப்படின்வான். ஆனால் இவ்வளோ நல்ல பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் தான் மனைவி வந்து சொல்கிறாங்க எல்லாமே நடிப்பு. ஒரு பக்கம் நடிப்பு. ஆனால் அதுக்கப்புறம் அவன் மாறினான் பாருங்க. அந்த சந்தேகம் வந்து அவனுக்குள்ளே இது பண்ணி அவனுடைய மனைவியோட அவனுக்கு வாழ விருப்பம் இல்லை. யாரோடையும் அவனால் ஒத்துப்போக முடியல. சபையை விட்டு வெளியில் போனான். இங்கிலீஷ் சர்ச்சுக்கு வருவான். நல்ல அருமையாக இருப்பான். அது வரைக்கும் ஒன்றுமே தெரியல. இவனா இப்படி மாறினா அப்படின்ற ஒரு யோசனை. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் பார்ப்பான். ஃபேஸ்புக்கில் மனைவி சொன்னா பாஸ்டர்கிட்ட போய் கவுன்சிலிங் போகலாம். அவன் என்கிட்ட நிறைய கேள்வி கேட்டான். நம்ம பதில் சொல்லிடுவோம். அதில் என்ன இருக்குது, நான் பதில் சொல்லிடுறேன், நீங்கள் இதிலெல்லாம் சரியில்லை அப்படின்னு வந்தான். இப்போ அது பார்த்துக்கலாம். உன் குடும்பம் ஒரு மாதிரி இருக்குப்பா, உன் நிலை ஒரு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. அவன் அதில் எதுக்குமே அவனால் சரி பண்ண முடியல. அப்புறம் வேறு கவுன்சிலர்ஸ்டெல்லாம் போகணுன்னு பார்த்தான். ஃபேஸ்புக்கை திறந்து, அதுவும் சிட்டியில் இருக்கிற ஃபேமிலி கவுன்சிலர்ஸ், வேறு பாஸ்டர்ஸ். அது பாருங்களேன், எந்தெந்த கவுன்சிலரை பார்க்குறானோ எல்லாருக்கும் ஃபேஸ்புக்கில் நான் ஃப்ரெண்டு. அதனால் அவன் சொன்னது, பாஸ்டர் ரூஃபஸ்க்கு ஃப்ரெண்டுனா அந்த ஆள்கிட்ட போகவே கூடாது. எப்பா இவ்வளவு பாவம் பண்ணிட்டேன் அவனுக்கு விரோதமாக. நான் இன்றைக்கும் அவனை பார்க்குறேன், பரிதாபமாக இருக்குது. அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறான், நல்ல அறிவுள்ள பையன்தான். வேலையில் எப்படி இருக்க முடியும்? 1.5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அவனுடைய சம்பாத்தியம். சொன்ன மாதிரி அங்கே காமன் ஏரியா அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10 ரூபாய்க்கு சண்டை போட்டுட்டு நிற்கிறாங்க. அது 10 ரூபாய் கொடுக்கணும், 100 ரூபாய் இல்லை, ஏதோ ஒரு அந்த கரண்ட் அது. அப்போ அவன் எந்த அளவுக்கு மனம் மாறி குளறி இங்கே விட்டுட்டு, நான் அப்புறம் கேள்விப்பட்டேன் வேற ஒரு சபைக்கு போனான். சரி எங்கேயோ போய் இயேசுவை தொழுதுக்கோ. கொஞ்ச நாள் சபைக்கு போகாமல் இருந்தான். 3வது சபை மாறினான். இப்போ கேள்விப்பட்டேன் அங்கேயும் போகலை. எனக்கு தெரியும் கர்த்தர் அவனோட ஏவி அவன் சரி பண்ணணும்னா, நான் பெருமையோடு சொல்லலை, அவன் என்கிட்ட ஒப்புரவாகணும். நான் அவனை நேசிக்கிறேன். கல்யாணம் நாங்கள் தான் பண்ணி வச்சோம். நானும் என் மனைவியும் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் இப்போ அவனுடைய நிலை இப்படியாக அந்த அப்சசிவ் கம்பல்சிவ்
நியூரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலைக்கு போய் ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை. இப்போது மனைவியோட மாத்திரம் இல்லை, பேசுகிற எல்லாரோடையும் பிரச்சனை. ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் ஒரு ஊழியரை நேசிக்க முடியலன்னா அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவனுடைய மனோநிலை, ஹிஸ் சைக்கலாஜிக்கல் ஸ்டேட். அதனால் அப்படி ஒரு நிலைக்குள்ளாக அவன் போய்விட்டான். ஏற்கனவே அவன் பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக தான் செலவு பண்ணுவான், பார்த்து தான் விடுவான். ஆனால் தசம பாகம் மாத்திரம் கரெக்டாக கொடுத்துருவான். அதில் ஒரு இதையை வைக்க மாட்டான். இங்கே இருக்கிற நம்ம அக்கௌண்ட்ஸ் பார்க்குற பிரதர் கூட அவனை சொல்லி சிரிப்பார். ஏன்னா ஏதோ ஒரு இதில் கொஞ்சம் அதிகமாக விழுந்துருச்சான் பணம். அவன் எலக்ட்ரானிக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேங்க்கில் ஒரு 50 ரூபாயோ என்னமோ அதிகமாக விழுந்துருச்சு. எவ்வளோ? 42 ரூபாய் அதிகமாக வந்துருச்சான். ஆனால் தசம பாகம் கொடுக்கறது 11,000 ரூபாய் கொடுத்துருவான். அதெல்லாம் கரெக்டாக அவன் ஒன்று தான் கேட்கல, பாஸ்டர் நான் கொடுத்த தசம பாகத்தெல்லாம் திரும்ப கொடுத்துருங்க, அதை தான் கேட்கல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பக்கம் ஒரு கஞ்சத்தனம், இன்னொரு பக்கம் இந்த பாதிப்புகள், இது எல்லாம் தாக்கி கர்த்தரோடு கூட உள்ள உறவும் சரியில்லாத போய் இப்படி ஒரு வருத்தமான ஒரு நிலைக்கு இந்த வாலிபன் ஆளாகிவிட்டான். அப்போ இப்படி இருக்கும்போது எல்லாத்துலேயும் சந்தேகம்தான் வரும். இது எப்படி? இது சைக்கலாஜிக்கலி டிஃப்ரெண்ட் ஸ்டேட் இது. ஆனால் இப்போ நம்ம பேசி கொண்டு இருக்கிற காரியங்கள் சந்தேகத்துக்கு இடம் வேண்டாம். இப்போ சந்தேகத்தோடு கூட இன்னொரு வார்த்தையும் நான் பொருள்படுத்துகிறேன், சஸ்பிஷன் ஆர் டிசர்ன்மெண்ட். சந்தேகப்படுதலா அல்லது பகுத்தறிவோடு கூட யோசிப்பதா? சந்தேகம் வேண்டாம் நம்மளுக்கு குடும்பத்தில், ஆனால் பகுத்தறிவு எல்லாருக்கும் இருக்கணும். ஆமென். ஆமாம், பகுத்தறிவு என்பது ஒரு வரம், ஆவிக்குரிய வரம். இந்த வார்த்தையை கரெக்டாக சொல்லுங்க, டிசர்ன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ், ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அதனால் குடும்பத்திலையும் இருக்கணும், வெளியிலையும் இருக்கணும். சந்தேகத்தை விட்டுருவோம் நம்ம. இது எப்படி ஒரு ஆளுடைய போக்கில் தெரியணும், இந்த ஆள் எப்படி போயிட்டுருக்கிறாரு, இந்த ஊழியக்காரர் எப்படி போயிட்டுருக்கிறாரு, இவருடைய வார்த்தையை கேட்கலாமா, இந்த நபரை நம்பலாமா, அது சந்தேகம் கிடையாது, அதுக்கு பேர் பகுத்தறிவு. அது நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், குடும்பத்திலையும் இருக்கணும். சந்தேகம் வேண்டாம், பகுத்தறிவு வேண்டும். ஆவிகளை பகுத்தறிதல் அப்படின்னே இருக்குது. அப்படி பார்க்கும்போது சில பேருடைய நடைகள் வித்தியாசமாக தெரியும் பகுத்தறிஞ்சு பார்க்கும்போது. இப்போ குடும்பத்துக்கு வெளியிலே எடுத்துக்கலுமே, ஒரு ஊழியம் செய்கிற ஒரு வாலிப தம்பி, என்னை விட வயது குறைவானவர் தான். அவர் பேசுகிற பேச்சிலெல்லாம் ஒரு வன்மம் தெரியும், ஒரு மாதிரி வரும். என்னென்ன தவறான போதனைகள் இருக்குதோ அந்த எல்லா தவறான போதனைகள்லையும் அவருடைய பேர் அடிப்படும் வரும். ஏதாவது ரொம்ப தீவிரமான வார்த்தைகள்லாம் வரும். நான் அதனாலே அவர் மேலே எனக்கு எந்த கோபமும் கிடையாது. எனக்கு கர்த்தர் கொடுத்த பகுத்தறிவு, இது ஓடுற ஓட்டம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள ஆராதனை பாடல் நடத்துகிறவங்ககிட்டனா நான் சொல்லியிருந்தேன், அவர் நல்ல பாட்டு எழுதியிருந்தாலும் தயவு செஞ்சு அவருடைய பாட்டை எடுக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லி வச்சுருந்தேன். அது சில பேருக்கு தெரியாது, அதை மீறியும் பாடிடுவாங்க. சரி, அதுவும் விருப்பம். ஆனால் என்னுடைய பகுத்தறிவு, நான் அவரை நேசிக்கிறேன், அவருக்காக நான் ஜெபித்திருக்கிறேன், ஜோம் பண்ணுகிறேன். ஆனால் அவருடைய போகிற போக்கு அது சரியாக தெரியவில்லை. அப்போ அந்த மாதிரி டேஞ்சராக நல்ல சீனியர் பாஸ்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, அந்த ஊழியரை உங்கள் சபையில் கூப்பிடாதீங்க, அவங்களுடைய சபையிலையும் பயன்படுத்த மாட்டாங்க அந்த சகோதரனை. நல்ல பாட்டு எழுதுகிற தாளந்து இருக்குது, தாளந்து இருக்கிறதுனால எல்லாரையும் கூப்பிட்டு யூஸ் பண்ண முடியாது. அதனால இது என்னன்னு சொல்லி பார்த்தா இது வன்மமோ சந்தேகமோ கிடையாது, இதற்கு பேர் பகுத்தறிவு, இதற்கு பேர் டிசர்ன்மெண்ட். யூ ஹாவ் டு டிசர்ன் எ பர்சன். சில ஆட்களை பாருங்க,
பேசும்போது கொஞ்சம் விளையாட்டாக தெரியும், ஆனால் ஆளை எண்ணி எடை போட்டுருவாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னால், கொஞ்சம் வருஷம் இருக்கும், பாஸ்கர் ஐயாவை நானும் என் மனைவியும் பார்க்கும்போது, இவர் என்ன இப்படி இருக்கிறாரு, இவ்வளோ சீப்பாக எல்லாத்துக்கும் சிரிக்கிறாரு அப்படின்னு நான் என் மனைவிட்ட நான் கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். அவர்கிட்டையும் இதை நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாத்துக்கும் வெகுளி மாதிரி சிரிக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, அவரை பற்றி ரொம்ப தெரியாது. அப்போது ஒரு நண்பர் மூலமாக ஒரு இடத்துக்கு, ஒரு பொதுவான இடத்துக்கு, பாஸ்டர் உங்களோட நான் பேசணும் அப்படின்னு அவர் கூப்பிட்டுருந்தார். நானும் என் மனைவியும் போய் கிட்டத்தட்ட அன்னைக்கு தான் அவர்கிட்ட 1.5 மணி நேரம் பேசணும். அவரும் நிறைய கேள்விகள் கேட்டார். நாங்கள் வெளியில் வந்த பிறகு சொன்னோம், இவர்கிட்ட பயங்கரமான ஆழம் இருக்குது, இவர்கிட்ட இவ்வளவு ஆழம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவர் கேள்வி கேட்ட ஒவ்வொரு கேள்வி, ஒவ்வொரு காரியமும் இது சரியான கேள்விகள். ஆனால் வெளிப்படையாக பார்க்கும்போது எப்படி இருந்தது, என்னுடைய பகுத்தறிவு இவர் ஒரு வெகுளி, வேடிக்கையான மனுஷன். அப்போதான் தெரிஞ்சது, ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட எவ்வளவு ஆழம் இருக்கணும். இட் ஹேஸ் டு பி தேர், இருக்க வேண்டும். அப்போதான் நான் யோசித்தேன், இவரை நான் தவறாக கணிச்சிட்டேன், வெளிப்பிரகாரமாக பார்த்த 1.5 மணி நேரம் பேசின பிறகுதான் அவரை பற்றி தெரிஞ்சுது. அவர் அப்புறம் சொன்னார், உங்களோட அன்னைக்கு பேசின பிறகுதான் உங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சுது. அவர் சொன்னார், உங்களை பற்றி நான் தப்பாக நினச்சிருந்தேன், அது வரைக்கும் அப்படி இருந்தது, ஆனால் அன்னைக்கு அவ்வளோ நேரம் பேசணும்ல. என் மனைவி சொன்னாங்க, கம்யூனிகேஷன். அது வரைக்கும் பார்த்தது என்ன, வெளிப்பிரகாரமாக இவர் இப்படி நடந்து கொள்கிறார், அவ்வளோதான், வெகுளியா. ஆனால் உட்காந்து பேசி நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன நினைக்கிறோம், அதை சொல்லும்போது நமக்குள்ளாக அந்த பகுத்தறிவு ஏற்படுகிறது. அதனால் குடும்பத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சந்தேகத்துக்கு வழிவகுக்க வேண்டாம். அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை, இப்போ எதில் சந்தேகம் வருது, கணவர் மேலே, மனைவி மேலே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதில் வரும், மெயினாக கேரக்டர் அப்படின்னு வந்துடும். என் மனைவி அதுக்கு நல்ல பதில் சொல்லிட்டாங்க. கம்யூனிகேஷன் இல்லை, செல்ஃப் ரியலைசேஷன் இல்லை, அடுத்தது தாம்பத்திய உறவு இல்லை. இப்போ இதெல்லாம் சரி பண்ணால் அடுத்தது ஒரு கவுன்சிலருடைய உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை குடும்பத்தில் சரி பண்ணுறதுக்கு நாம் வழிகளை நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதம் இதை குறித்து, இந்த சந்தேகத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? அப்படியே ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, உங்களுக்கு பகுத்தறிவு செஞ்சு ஏதோ சரியில்லை அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை, அதை குறித்து ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. சில வேளையில் சில பேரை தவறாக சந்தேகப்படுகிறவர்கள் உண்டு, அதை விட்டுருங்க. அது பயத்திலிருந்து வருகிறது. அது பகுத்தறிவோடு கூட பாருங்க, ஜெபத்தோடு கூட பாருங்க. அப்படியே ஒருவேளை தவறு இருந்தால் தேவனால அதை சரி பண்ண முடியும். அங்க ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, இந்த நடக்கைகள்லாம் மாறட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. நம்ம நாட்டில் இருக்கிற சரி பெரிய புத்திசாலிகள்லாம் ரொம்ப கரை கண்டவங்களா இருக்கிறாங்க. என்ன சொல்றது, நாட்டை ஆள்ற குடும்பம் இல்லாமல் இருக்கிறார். குடும்பத்தை விட்டுட்டு வேற வேற ஆட்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறார். இதெல்லாம் வாட்ஸ்அப்பில் வருது. அப்புறம் இங்கே ஒரு ஆள் கோயம்புத்தூரில் ஒருத்தன் உட்கார்ந்துருக்குறாங்க, அவன் மனைவியை எரிச்சிட்டு அவன் பப்ளிக்காக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட அந்தகாரத்தின் கிரியைகள், இதை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அது பார்க்கும்போது இயேசுவின் நாமத்தினாலே பிசாசை, வாட்ஸ்அப்லேயோ இது மாதிரி இதெல்லாம் வருது, இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. நார்மல்னு நினச்சிடக்கூடாது. அதை பார்த்துட்டு இப்படி தான் குடும்பம் இருக்கணும், அவன் பேசுகிறான் குடும்பத்தை பற்றி, அந்த கிறுக்க இதெல்லாம் நடக்கும். அவன் பேசுறது இன்னைக்கு உட்கார்ந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அவனை மாதிரி தான் இருக்கணும். அவனை, அந்த ஆளை பற்றி இன்னும் அதிகமாக அறிஞ்சிக்கணுன்னா என்னை விட சிறந்த ஆள் இருக்கிறாங்க இங்கே பக்கத்தில்.
இன்னைக்கு நம்ம தேசத்தில் அப்படிப்பட்ட நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் உருவாகி இருக்கிறது. அதே பார்த்து இன்னைக்கு வளர்ந்து அந்த அந்த இதுதான் கல்ச்சர் போல, இதுதான் அது சீர்கேடு. இட் இஸ் எ பெர்வர்ஷன். சரி, நீங்கள் சந்தேகப்படுற மாதிரியே உங்கள் புருஷனோ மனைவியோ ஒரு தவறான உறவில் இருந்தால், நான் சொல்கிறேன், வேதம் சொல்லுகிறது அந்த பாவத்துக்கு தண்டனை என்னது? கொஞ்சம் யோசிக்கிறீங்கல்ல, என்ன தண்டனை என்னது? மரணம்ங்க. மறந்துடாதீங்க. சில வசனங்களை பார்க்கலாமா? ரொம்ப யோசிக்கிறீங்க, மறந்துட வேண்டாம். வேதம் வெரி பிளெயின் ஆன்சர். நீ இங்கே டான்ஸ் ஆடலாம், ஆனால் கடவுளுக்கு முன்னால் ஒரு நாள் நீ பதில் சொல்லியே ஆகணும். ஆனால் இவங்க இந்தியாவில் இப்போ எப்படி இருக்கிறாங்க? விஐபியாக இருக்கிறாங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க. வாசிங்க லேவியராகமம் 18:20 வாசிங்க. பிறனுடைய மனைவியோடு சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம். தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டாம். பைபிள் இஸ் வெரி கிளியர். அசுத்தமாக வாழ்கிறவங்களுக்கு இந்த புஸ்தகம் பிடிக்காது. பரிசுத்தத்துக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் மாத்திரமே, ஆண்டவரே இது உம்முடைய வார்த்தை அப்படின்னு வாசிப்போம், திரும்ப வாசிப்போம். இப்படி உங்கள் வார்த்தை தூய்மையாய் சொல்லி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு. அதே லேவியராகமம் 19 தானே இருக்கிறோம். 20:10 வாசிங்க. ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், இது கொலைக்குரிய குற்றம். அவங்க ஆண்டவர் எதுக்கு சொல்லியிருக்கிறாரு, இந்த லாவை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த லாவை கையில் எடுத்துடக்கூடாது. என் மனைவி ஒரு மாதிரி சோரமாக போகிறா, அதனால் அவள் என்ன பண்ணணும், அவளை கொலை செஞ்சிடணும். கொலை செஞ்சால் அப்புறம் போய் கம்பி எண்ண வேண்டிதான். அப்போ ஏன் கடவுள் இதை கொடுத்துருக்கிறாரு? இது பர்சனல் லாஸ் கிடையாது, இது தேசத்துக்கு கொடுத்ததான லாஸ். இது சட்டங்கள் கரெக்ட் தான், ஆண்டவர் சொன்னது கரெக்ட். இப்போ விபச்சாரம் பண்ணால் அது கண்டுபிடிக்கப்பட்டால் இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் நியாயாதிபதிகளுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும். புரியுதா? இப்போ பர்சனல் உண்மைதான். உங்களுக்கு வருத்தம் வரும், மனைவி துரோகம் பண்ணிட்டா, புருஷன் துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னா வருத்தம் கஷ்டமாக தான் இருக்கும். பைபிளில் இப்படி போட்டிருக்கே, அதனால் நான் கொலை பண்ணிடுறேன்னா போய் கம்பி எண்ண வேண்டிதான். அப்போ இது எங்க நேஷ்னல் லால தான் இது அப்ளை ஆகும். அப்போ நேஷ்னல் லாவாகவே ஆண்டவர் இதை கொடுத்துருக்கும் போது மறக்கக்கூடாது. வெளிப்படுத்தல சொன்னார், விபச்சாரக்காரர் அக்கினியும் கடலும் எரிகிற இதில் தள்ளப்படுவார்கள். இதுதான் உண்மை. அதனால உங்கள் பார்ட்னரே ஏதாவது தவறில் இருந்தாலும் அவங்களுக்காக ஜெபிச்சு இது சரியாகணும், இந்த வாழ்க்கை சரியாகட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு கூட, கிறிஸ்துவின் சிந்தையோடு கூட வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாரா. அதனால கர்த்தருக்கு பயந்த ஒவ்வொருத்தருக்கும் இதனுடைய வன்மம் என்னன்றது தெரியும். இந்த கட்டளைகள்லாம் கொடுக்கறதுக்கு முன்னால யோசேப்பை அந்த போத்திபாருடைய மனைவி அப்ரோச் பண்ணா. அவருக்கு தெரிஞ்சது இந்த கட்டளைகள்லாம் கிடையாது. அப்போ லேவியர் ஆகமெல்லாம் எழுதப்படலை. அவர் சொல்றாரு, இவ்வளவு பயங்கரமான பாவத்தை என் தேவனுக்கு முன்னால நான் எப்படி செய்வேன்? என் கர்த்தரை நான் வச்சிருக்கிறேன். அதனால சில குடும்பங்களில் நான் பார்த்துருக்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்திருக்கிறது. அது எப்படி? ஆனால் இந்த காரியம் வந்துச்சுன்னா இயேசு சொல்லியிருக்கிறாரு, அந்த குடும்பம் பிரிந்து போகலாம். விபச்சாரம் வேசித்தனத்தினாலே அன்றி பிரிந்து போகக்கூடாது. அப்படியும் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு மனைவி ஒரு கணவருக்கு அப்படி துரோகம் பண்ணிட்டாங்க. நான் இப்போ சின்ன வயசு, கொஞ்சம் சின்ன வயசு, அழுதாரு. ஆனால்
இன்னைக்கு அந்த குடும்பம் சேர்ந்து இருக்குது. அவர் விட்டுட்டு போயிருக்கணும்னா போயிருக்கலாம். ஆனால் எப்படியோ ஒரு இறக்கப்பட்டு புதிய ஏற்பாடின்படி விட்டுட்டு போயிருக்கணும்னா போயிருக்கலாம். ஆனால் போகலை. உண்மையாக நடந்துருச்சு. அந்த மனைவி அவருக்கு உண்மையாக இல்லை. கேள்விப்படுவோம், இந்த ஆளோடு கூட அவள் சுற்றிக்கிட்டு இருக்கிறா, இப்போ அவனை விட்டுட்டா இந்த ஆளோட சுற்றுறா. புருஷன் சபையில் ஊழியம் செஞ்சிட்டு இருந்தவர் தான், நம்ம சபையில். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் அவர் விட்டுட்டு போகாமல் ஒரு ஓசியா தீர்க்கதரிசி மாதிரி அவளை சேர்த்து வச்சு இன்றைக்கும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஊழியமும் ஏதோ அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. இப்படியும் இருக்குது. ஆனால் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கிறவர் கர்த்தர், மறந்துடக்கூடாது. அப்போ இதோடு கூட சம்பந்தப்பட்ட காரியங்கள், இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகள், யோபு சொல்கிறார் 31:1 மறக்கக்கூடாது. என் கண்களோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணின, நான் நினைவாய் இருப்பது எப்படி? எல்லாரோடையும் நல்ல நட்போடு கூட பழகலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் முன்னால் பழகலாம். ஆனால் உறவு, கணவன் மனைவி தாம்பத்திய உறவு, அதே நேரத்தில் பழகிறதுலையும் ஒரு லிமிட், என்ன லிமிட் இருக்கணுமோ அது இருக்கணும். சபைக்கு வர்ற ஒரு சகோதரியை பற்றி கேள்விப்பட்டேன். நிறைய பேருக்கு விருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அந்த அம்மா கொஞ்சம் ஃபாரின் போயிட்டு அப்பப்போ வருவாங்க. விருந்தெல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் நல்ல வாலிப பசங்களை பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சி, என்னை கட்டி பிடிச்சிக்கோப்பா, நான் உனக்கு அம்மா மாதிரி. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், என் வயசு தான் அந்த அம்மாவுக்கு அம்மா. அவனெல்லாம் பேர பசங்க. அந்த அம்மாவுக்கு புருஷன் இல்லை. இதை கேள்விப்பட்டேன். உட்காந்து, ஆண்டவரே, இந்த அம்மா இந்த வயசுலேயும் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்குது. இது கல்ச்சர் இல்லை. இது இப்படியே போச்சுன்னா பாவத்தில் கொண்டு போய் விட்டுரும், எங்கேயாவது தப்பில் கொண்டு போய் விட்டுரும். எனக்கு இந்த அம்மாவை பல வருஷங்களாக தெரியும். ஒரு நாள் வேறு ஃபாரினுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்களுடைய கல்ச்சர் என்ன, கேன் ஐ கிவ் யூ அ ஹக் அப்படின்வாங்க. சரி, இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு என்னையும் ஹக் பண்ணாங்க. நான் அதோடு தான் நிற்கும்னு பார்த்தேன். நான் சில வேளையில் இதுக்கு இடம் கொடுக்கும்போது, தொடர்ந்து இடம் கொடுக்கும்போது, அது பாவத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். ஆண்களாக இருக்கிறீங்க, பெண்களாக இருக்கலாம், உங்களுக்கே சில பேர் மெசேஜஸ் அனுப்பலாம். உங்களை இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, எனக்கு அனுப்பியிருக்காங்க. அதனால் என் ஃபோன் லாக்ட் கிடையாது. மனைவி பிள்ளைகள்லேருந்து எல்லாரும் பார்க்கலாம். நான் சில வேளையில் அந்த ஃபோனை கொண்டு போய் ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே உதவி செய்யுங்க இந்த சூழ்நிலையில். இன்னொரு பக்கம் யோசனை வரும், இந்த சகோதரி எத்தனை பேருக்கு இந்த செய்தி அனுப்புனாங்களோ, நீங்கள் மாத்திரம்தான் அவங்களுக்கு அழகுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எத்தனை பேர் அவங்க டிக்ஷனரியில் அவங்க லிஸ்ட்டில் இருக்கிறாங்களோ, அது கடவுளுக்கும் அவங்களுக்கும் தான் வெளிச்சம். அதனால் இப்படிப்பட்ட காரியங்கள்லேருந்து தேவன் நம்மை பாதுகாப்பாராக. அதில் ஒரு பகுத்தறிவும் வேண்டும். அதனால் குடும்பத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருப்போம். அவங்கள ஆசீர்வச்சு அவங்க சரி பண்ணப்பட ஜெபிப்போம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தேவன் அதெல்லாம் இல்லாதபடியும் பண்ணிவிடுவார். அப்படி சில பேர் அனுப்புனா அந்த ஆட்களும் எனக்கு என்னை விட வயசில் மூத்தவங்க. சில பேர் கர்த்தர் சொல்லுவார், அவங்கள டெய்லி அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்கும். அவங்களும் உன் பிள்ளை தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில். அங்கே தான் அகாப்பே அன்பு உருவாகுது. இதை எப்படி டீல் பண்ணுறது? சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உன்னை விட்டா அடிச்சா அப்படி அதே ஆள்கிட்ட விழுந்து கிடக்கும். கடைசியில் அடிக்கிறதா இதுக்கு ரிப்ளை? இது உனக்கு ஆபத்து வந்திருக்குது. பிசாசு யாரோ ஒரு ஆள் மூலமாக ஒரு விதையை உனக்குள்ளே போட்டுட்டான். நீ அதை ஜெபத்தில் உபவாசத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை ஓவர் கம் பண்ணணும். ஆமென். அடிக்கிறதோ கோபத்தோடு பேசுகிறதோ அதுக்கு பதில் அல்ல.
நானும் அப்படி கோவத்தோடு பேசின ஆட்கள் எல்லாம் பார்த்துருக்குறேன். ஹம்டி டம்டியாக விழுந்துட்டாங்க. நோ தட், நான் யார்கிட்டையும் விழமாட்டேன். விழுந்துட்டாங்க. அந்த மாதிரி ஆட்கள் விழுந்துட்டாங்க. அந்த மனுஷ புகழ்ச்சியெல்லாம் வேண்டாம். இவர் ரொம்ப பரிசுத்தத்துக்காக நிற்கிறவர், இவர் யார்கிட்டையும் விழமாட்டார். அதுவே உன்னை ஏற்றி விட்டுருவோம். என்னைக்கு விழ போறியோ தெரியல. அவருடைய கிருபையினால நிற்கிறோம், தேவனுடைய நீதியில நிற்கிறோம். அதனால் வெளிப்பிரகாரமாக நான் அப்படி பரிசுத்தத்துக்காக நான் வந்து இது காமிக்கிறேன், இதெல்லாம் இந்த ஷோலாம் காமிச்சா கர்த்தரே மேலே இருந்து தட்டி விட்டுருவார். உனக்கு என்ன, உன்னை பற்றி அவ்வளோ பெருமையா? நீயா நின்றுவியா? நீயா நின்றுவேன்னா நான் ஏன் சிலுவையில் வந்து ரத்தம் சிந்தணும்? நான் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? அது பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவரே, இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு அவருடைய இதெல்லாம் நம்மளை தாழ்த்துறதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு பாதை. இது என்னால் உண்டானதல்ல, எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு ஊழியக்காரர், நல்ல பிரபலமான ஒரு ஊழியக்காரர் தான், வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர். ஏன் அவருடைய பேரையும் சொல்லிடுறேன், நல்ல லீடர்ஷிப் எக்ஸ்பர்ட் அவர். ஜான் மேக்ஸ்வெல் அப்படின்ற அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஊழியக்காரர். அவருடைய புக்கை படிச்சுட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறார், ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போகணும். இது என்ன சோதனைன்றது விளையாட்டுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக விளையாட்டு கிடையாது, யாருக்கு வேணாலும் வரலாம். அவர் சொல்கிறாரு, அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அவருடைய எண்ணம் வந்து தாறுமாறா போகுதான். தாறுமாறா, இச்சையா. அவர் சொல்கிறாரு, எழுதுறாரு, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் கூட அப்படி சிந்தனை எனக்கு வந்தது கிடையாதுன்றார். அப்போ அது எப்படி வருது? இது பிசாசினுடைய தாக்குதல். தப்பாக நினச்சிடக்கூடாது. அவர் அப்படியே அவர் ப்ரேயர் பார்ட்னர்ஸ்ட்ட சொல்லியிருக்கிறாரு. ஒரு 15 பேர் ப்ரேயர் பார்ட்னர்ஸ் இருந்திருக்காங்க. அவர் உண்மையை சொல்லிட்டாரு. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் கூட எனக்கு இந்த மாதிரி இச்சையான சிந்தனைகள் வந்ததில்லை, நீங்கள் எனக்காக ஜோம் பண்ணணும் அப்படின்னாரு. எல்லாரும் சுற்றி நின்று அவருக்காக ஜோம் பண்ணா. ஆவிகள் என்ன, அவர் பயங்கரமான இம்பேக்டை ஏற்படுத்துகிறார். எத்தனை பேர் அவருடைய பேரை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜான் மேக்ஸ்வெல், ஜிக்லர் இல்லையா, லீடர்ஷிப்பில் இருக்கு. ஓகே, ஜான் மேக்ஸ்வெல் அவர் எழுதியிருக்கிறார். 15 பேர் சேர்ந்து ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், அவங்க ஜோம் பண்ண பிறகு அந்த எண்ணங்கள் என்னை விட்டு போச்சு. சில வேளையில் நம்ம அதெல்லாம் வாசிக்கும்போது எனக்கு அப்படி ஏற்பட்டதே கிடையாது இது வரைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அப்படியும் இருக்குது. அப்படி ஏதாவது வந்து ஆண்டவர் வந்து உன் பலத்தை பார்த்துருவோம், நீ மல்லு கட்டிட்டா நின்றுட்டு இருக்கிற, பரிசுத்தத்தில் நான் நின்றுவேன்னு. அப்போ அந்த கிருபையில் தேவன் சார வைக்கிறார் என்றால் நம்முடைய பலத்தினாலே அல்ல, இது அவருடைய கிருபையினால் உண்டானது. ஆமென். தேவன் நம்முடைய குடும்பங்களை கிருபையினாலே கட்டி சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் பகுத்தறிவோடு கூட அன்போடு கூட ஒருவரை ஒருவர் கட்ட தேவன் உதவி செய்வாராக. ஆமென். ஆசீர்வதியும் கர்த்தரே, இந்த பாட்டை பாடுவோம். அப்பொழுது காணிக்கைகளை நம்ம செலுத்தலாம். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமிகவே நேசாவுதியும் சுத்தரே, லேகம் மகிழவே இசிறுவான ஜோதி கதிரங்கே மெசியாயின் மணவாளனே, ஆசாரியரும்
ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்காக கொடுக்க உதவி செஞ்சீங்க. பன்மடங்காக ஒவ்வொருவருக்கும் நீங்கள் திருப்பி தரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உதவி செய்தருளும் ஆண்டவரே. உம்முடைய கிரியைகள் மகிமையாய் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பங்கள், ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உங்கள் மகிமையினால் நிரப்பி வழி நடத்துங்க சுவாமி. ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் மறுபடியும் சந்திக்கும் வரை தேவன் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.